ஸோ பேரலக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் நேற்று கிளாஸில். தி அப்பேரண்ட் ஷிஃப்ட் இன் தி பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர். மற்ற இன்னொரு ஆப்ஜெக்டை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் மாறுது. எப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷனை மாற்றும் போதோ அல்லது when we shift our eye sideways அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்கிறோம், பேரலாக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேஸ்க்கு முன்னாடி ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு பார்க்குறோம். அந்த பெண்ணுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வால் இருக்குதுன்னா, இப்போ நம்ம ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஐயில் பார்க்குறோம். இந்த லெஃப்ட் ஐயை சைட்வேஸில் மூவ் பண்ணாலோ அல்லது லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் ஐயை சைட்வேஸில் மூவ் பண்ணாலோ நம்ம பார்க்கலாம் அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் மாறும் வித் ரெஸ்பெக்ட் டு தி வால். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பேரலாக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன நோட் பண்ணிக்கணும்னா, நம்ம எந்த டைரெக்ஷனில் ஐயை மூவ் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் அந்த க்ளோசர் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா, ஒன்று பென், இன்னொன்று அதோட பேக்ரவுண்டு வால். ஸோ இதில் எது நமக்கு க்ளோஸாக இருக்குதுன்னு சொன்னோம்னா பென். அப்போ பென் பார்த்திங்கன்னா நம்ம ஐயை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம்னா பென் ரைட் சைடு மூவ் ஆகும், அல்லது ஐயை ரைட் சைடு மூவ் பண்ணோம்னா பென் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தி க்ளோசர் ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா appears to move ஆகிற மாதிரி தெரியும். என்னென்னா in a direction opposite to மூவ்மெண்ட் ஆஃப் அவர் ஐ. ஸோ நம்ம கண் எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக அந்த க்ளோசர் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பென் இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டு மூவ்மெண்ட் ஆஃப் அவர் ஐ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா பேரலாக்ஸ் ஆங்கிள் ஆர் பேரலாக்டிக் ஆங்கிள் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ஐ இதோட பொசிஷனை நான் எல்ஆர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். பிங்கிறது நம்ம பெண்ணை அந்த பெண் இருக்கக்கூடிய பொசிஷன் அதை பிங்கிற பாயிண்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். நமக்கு தெரியும் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஐ இதுக்கு இடையில கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா பேசிஸ். பாயிண்ட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பேசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆங்கிள் எல்பிஆர் தீட்டா இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பேரலாக்ஸ் ஆங்கிள் ஆர் பேரலாக்டிக் ஆங்கிள். பேரலாக்ஸ் மெத்தடில் ஒரு பிளானட் அல்லது ஒரு பிளானட் எனி பிளானட் ஆர் மூணுக்கு இடத்துலேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லெட் அஸ் அஸ்யூம் தட் we see a distant star. அந்த ஸ்டாரை பீன்னு வச்சுக்கோ. distant star ஒரு செகண்ட். distant star S prime is chosen whose position. ஸோ அதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா மாறாமல் இருக்குது ஏ அண்ட் பி பாயிண்ட்லேருந்து. whose position and direction are same same approximately ஒரே மாதிரி இருக்குது
from the points of observation A and B. So இது earth surface, இதில் 2 points of observation A, B. சரி, மூன் அல்லது ஒரு பிளானட் இந்த பொசிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோ. இதை பிங்கிற பாயிண்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எஸ், பியிலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் எஸ். இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஏபி கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பின்னு வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பி இஸ் ஃபார் less than S, or B by S is far less than 1. ஸோ அப்போ நம்ம இது என்னன்னு வச்சுக்கலாம்னா இந்த AB இஸ் அ ஆர்க். நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் θ1ன்னு வச்சுக்கலாம். இந்த ஆங்கிளை θ2ன்னு வச்சுக்கலாம். அப்படியே கவனிங்க. ஸோ இங்கிருந்து நான் பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் போடுறேன். இப்போ இதை கனெக்ட் பண்ணுறேன். ஐ கெட் 2 ட்ரையாங்கிள்ஸ். இது எஸ் பிரைம் ஏபி. இந்த பாயிண்ட்டை நான் ஓன்னு வச்சுக்கிறேன். ஏஓபி ஒரு ட்ரையாங்கிள், ஏஎஸ் பிரைம் பி இன்னொரு ட்ரையாங்கிள். இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா வாட் இஸ் ஆங்கிள் எஸ் பிரைம் பிஓ? Angle 90 degree. 90 degree. Good. And here the angle is θ1. Correct? Yes. What is the value of S prime PA plus APO? இந்த S prime PA angle X ன்னு வச்சுக்கலாம். APO இந்த angle Y ன்னு வச்சுக்கலாம். So what is X plus Y? This point. So 90 degree. 90 degree. So இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏஎஸ் பிரைம் பி எடுத்துக்கிட்டோம்னா வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் θ1 வரும். ஏன்னா நமக்கு தெரியும் θ1 இன் ட்ரையாங்கிள் ஏஎஸ் பிரைம் பி, இந்த ஆங்கிள் θ1, இது வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இந்த மூணையும் சம் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 180. ஸோ இதுலேருந்து θ1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 180, சாரி எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180. இந்த ப்ளஸ் 90 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 90, 90 ப்ளஸ் θ1 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் θ1. 180 மைனஸ் 90, 90, 90 மைனஸ் θ1. எனக்கு எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 90 மைனஸ் θ1ன்னு தெரிஞ்சிருச்சு. ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. Now what is y? 90. இந்த ப்ளஸ் 90 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 90, மைனஸ் θ1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் θ1. ஸோ இதில் மைனஸ் 90 ப்ளஸ் 90 கேன்சல். அப்போ ஒய் வந்து என்ன? ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் θ1. இதே மாதிரி
இங்கே நாம் ஆங்கிள் தீட்டா 2ன்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? தீட்டா 2. அதாவது BPO ஆங்கிள் BPO should be தீட்டா 2. ஸோ இது வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் நம்ம இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒரு நார்மல் லைன் ட்ரா பண்ணுறோம். ஆங்கிள் APO இங்கே என்னவா இருக்குன்னா தீட்டா 1. அது மாதிரி BPO இது தீட்டா 2. அப்போ இந்த பேரலாக்ஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும், தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? ஆங்கிள் AS prime S prime AP which is equal to angle APO is equal to theta 1. அதே மாதிரி angle S prime B is equal to BPO is equal to theta 2. இப்போ parallax angle பார்த்தீங்கன்னா is equal to theta 1 plus theta 2. ஸோ இதுலேயே நம்ம கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த S is far greater than Bன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ஆர்க்காக வச்சுக்கலாம். AB is equal to B is equal to R. அப்போ theta 1 plus theta 2 is equal to, அதாவது ஆங்கிள் இன் ரேடியன் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஆர்க் பை ரேடியஸ். இந்த பார்ட் எடுத்துக்கலாம். இந்த ஏக்கும் பிக்கு இடையில கூடிய டிஸ்டன்ஸை நம்ம ஆர்க்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பி வந்து ஃபார் ஸ்மாலர் தென் எஸ் விட கம்மியாக இருக்கிறதுனால. அப்போ இந்த ஏபி ஆர்க்குன்னு எடுத்துட்டோம்னா ஏபி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏபி பிபி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ஏபி ஆர்க் வச்சுக்கிறதுனால பி வந்து சர்க்கிளோட சென்டர்னு வச்சுக்கலாம். அதாவது பாருங்க, நம்ம இந்த ஆர்க்கு பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சர்க்கிளில் ஒரு செக்ஷன் எடுத்திருக்கோம். O is the center of the circle, OA OB இது ரெண்டுமே ரேடியஸ். அது மாதிரி இங்கே ஓக்கு பதிலாக பி தான் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள், OA OBக்கு பதிலாக இப்போ நம்ம PA PB இருக்குது. PASனா PBயும் எஸ் தான். ஸோ அப்போது ஆர்க் ஏபி அப்படிங்கும்போது PA PB ரெண்டுமே ரேடியஸ் ஆகிடும். நமக்கு தெரியும் ரேடியன் ஆங்கிள் இன் ரேடியன் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ் படிச்சிருக்கோம். இந்த ஆர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பி, இதோட ரேடியஸ் வந்து எஸ். ஸோ தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு பி பை எஸ். தீட்டா 1 தீட்டா 2 நம்ம மெஷர் பண்ணிடலாம் வித் ரெஸ்பெக்ட் டு தி டிஸ்டன்ட் ஸ்டார் நம்ம சொல்லிட்டோம். பி வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன், அதாவது பேசிஸ், அதுவும் மெஷர் பண்ணிடலாம். அப்போ இதிலிருந்து எஸ் என்னன்னு சொல்லலான்னு பாருங்கள். எஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை theta 1 plus theta 2. So இதுதான் distance of a moon or any planet from Earth surface. Yes, sir. இந்த theta 1 plus theta 2 தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா S is equal to B by theta. இப்போ பியும் தீட்டாவும் தெரியும், இதுலேருந்து எஸ்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேரலக்ஸ் மெத்தடில் எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பிளானட்டோட டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணணும்னா அந்த பிளானட் வந்து எர்த் சர்ஃபேஸ்லேருந்து லெஸ் தென் 100 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அக்யூரேட்டாக இந்த மெத்தடில் மெஷர் பண்ண முடியாது. இந்த மெத்தடில் மெஷர் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு லைட் சோர்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த லைட் சோர்ஸ்லேருந்து லைட் ரேடியேஷன்ஸ் வருது. ஸோ லைட் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வேவ் நேச்சரில் போயிட்டுருக்கு. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைட் ரேடியேஷன்ஸ்
போகிற இடத்துல ஒரு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா எடுத்துக்கிறேன். இப்போ லைட் பக்கத்தில் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா எடுத்துக்கிறேன், கொஞ்சம் தூரம் தள்ளி எடுக்கிறேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி எடுக்கிறேன். இப்போ லைட் பக்கத்தில் போது ஸ்டார்டிங்கில் லைட் ரேடியேஷன்ஸ் எப்படி டைவர்ஜ் ஆகுது. இந்த 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் நிறைய லைட் ரேடியேஷன்ஸ் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறேன், சாரி ஏரியா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். இந்த 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் பாஸ் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் லைட் ரேடியேஷன்ஸ் குறையும். இப்போது 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் ஒரு செகண்டில் எவ்வளவு லைட் ரேடியேஷன்ஸ் பாஸ் ஆகுதோ அதை இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுன்னு சொல்லலாம். அது பாருங்கள், லைட் சோர்ஸ்லேருந்து தள்ளி போக போக அந்த இன்டென்சிட்டி என்ன ஆகிட்டே வருது. ஸோ இந்த மெத்தட் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் இன்டென்சிட்டி. இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் லைட் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்டில் லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் ஆஃப் லைட். அதான் நம்ம இங்கே பார்த்தோம், லைட் சோர்ஸ்லேருந்து தள்ளி போக 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 லைட்டோட இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே வருதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் இந்த லாவை சொல்லிடலாம். தி இன்டென்சிட்டி ஆஃப் illumination or light, so light oda intensity at a point is inversely proportional to ஸோ இது எதுக்கு இன்வர்ஸாக ரிலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ், தி ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் ஆஃப் லைட். இப்போ நான் இதுதான் லைட் சோர்ஸ்னு வச்சுக்கலாம். இதுலேருந்து லைட் ரேடியேஷன்ஸ் வருது. 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு பாயிண்ட் R1 டிஸ்டன்ஸில் இருக்குது, இது P பாயிண்ட்னு வச்சுக்கலாம். O இஸ் லைட் சோர்ஸ். இன்னொரு பாயிண்ட் Q, இது பார்த்தீங்கன்னா R2 டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ இந்த இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் லைட் இன்டென்சிட்டி என்ன சொல்லுதுன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². இப்போ இந்த P பாயிண்டில் வர இன்டென்சிட்டியை நான் I1 அப்படின்னு வச்சுட்டேன்னா I1 ப்ரொபோர்ஷனல் டு 1/r1². Q பாயிண்டில் வர லைட் இன்டென்சிட்டி I2ன்னு வச்சுக்கிட்டேன்னா I2 ப்ரொபோர்ஷனல் டு 1/r2². இப்போ இந்த I1 I2வால் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் போய் ஈக்குவல் டு சிம்பிள் வரும். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா R2² ஸோ இதில் நோயிங் இப்போ எனக்கு I2 தெரியும், R2 தெரியும், அண்டு R1 தெரியுதுன்னு வைங்க. இதுலேருந்து நான் I1 நோயிங் I2, I1 and R1, R2 can be calculated. ஸோ இந்த 2 பாயிண்டில் லைட்டோட இன்டென்சிட்டி தெரியும், I2 I1 தெரியும், அடுத்து R1 டிஸ்டன்ஸும் தெரியுது அப்படின்னா அதுலேருந்து நான் R2 டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா எர்த் சர்ஃபேஸ்லேருந்து 100 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸை விட அதிகமான டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பிளானட்டோட டிஸ்டன்ஸை கூட மெஷர் பண்ணிடலாம். ஸோ இது இந்த மெத்தடோட அட்வான்டேஜ்.
நெக்ஸ்ட் நாம ரெண்டு டேர்ம்ஸ் இன்ஃபீரியர் பிளானட்ஸ் சுப்பீரியர் பிளானட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் சன் இருக்கும், அதை சுற்றி சர்க்குலர் ஆர்பிட், எக்ஸாக்டாக சொன்னால் எலிப்டிக்கல் ஆர்பிட், அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் பிளானட் சுற்றிட்டு இருக்கும். ஸோ இதுதான் எர்த்தை சுற்றி வர ஆர்பிட்னு வச்சுக்கலாம். இந்த தேர்ட் ஆர்பிட், அதுக்கு முன்னாடி 2 ஆர்பிட்டில் 2 பிளானட்ஸ் இருக்குது. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் சன்னுன்னு வச்சுக்கலாம். ஏ பின்னு 2 பிளானட் இருக்குது. இந்த 2 பிளானட்டுமே சன்னுக்கு க்ளோஸாக இருக்குது, பட் எர்த்துலேருந்து தள்ளி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த பிளானட்ஸை நான் என்னன்னு சொல்லுவேன்னா இன்ஃபீரியர் பிளானட்ஸ். அதாவது இந்த பிளானட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஆர் க்ளோசர் டு தி சன் பட் அவே ஃப்ரம் தி எர்த், ஆர் தி பிளானட்ஸ் க்ளோசர் டு தி சன் தேன் தி எர்த். எர்த்தை விட சன்னுக்கு தான் இந்த 2 பிளானட்ஸும் க்ளோஸாக இருக்குதுன்னா அந்த பிளானட்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இன்ஃபீரியர் பிளானட்ஸ். ஸோ அப்போ எப்படி சொல்லலாம், பிளானட்ஸ் which are closer to the sun than the earth. ஸோ இந்த பிளானட்ஸுக்கு எர்த்துலேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகம், பட் சன்னிலேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கம்மி. அப்படின்னா அந்த பிளானட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்ஃபீரியர் பிளானட்ஸ் ஆர் கால்டு நம்ம சோலார் சிஸ்டத்தில் எதெல்லாம் இன்ஃபீரியர் பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி அண்ட் வீனஸ். எக்ஸாம்பிள் மெர்க்குரி அண்ட் வீனஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சுப்பீரியர் பிளானட்ஸ். ஸோ இந்த பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா எர்த்துலேருந்து கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்குது, சன்னிலேருந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது இந்த பிளானட்ஸ் வந்து ஃபார்தர் ஃப்ரம் தி சன் தேன் தி எர்த். சன்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கும், எர்த்துலேருந்து இருக்கிற தூரம் அதை விட கம்மியாக இருக்கும். தி பிளானட்ஸ் which are farther from the sun. சன்ல இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு than the earth. are called superior planets. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Saturn, Uranus, then Neptune, Pluto இதெல்லாமே சொல்லலாம். ஜூபிட்டரும் ஜூபிட்டர், சட்டன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்னா